தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய கோபம் எத்தனை உறவுகளை உடைத்திருக்கு என்று உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமாகத்தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். நெருப்பு தத்துவ ராசியான உங்களிடம் இருக்கும் மிகப்பெரிய ஒரு பலவீனமே உங்களுடைய கட்டுக்கடங்காத ஆக்ரோஷமான கோபம்தான். அந்த ஒரு கோபத்தால், ஆனால் அந்த ஒரு கோபம் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் எப்போதுமே வராது. சிலர் செய்யக்கூடிய பிடிக்காத செயல்கள், நீங்கள் அதனை செய்யாது என்று கூறியும் சில மனிதர்கள் சில செயல்களை செய்யும் பொழுது உங்களுடைய கோபம் கட்டுக்கடங்காமல் வந்துவிடும். யார் கூறினாலும் அதை உங்களால் அடக்கிக் கொள்ளவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கோபம் உங்களுக்குள்ள நிச்சயமாக வரும். ஆனால் அன்பு கொடுக்கக்கூடிய இடத்தில் அவ்வளவு அன்புகளை நீங்கள் நிச்சயமாக வாரி தெளிப்பீங்க. உங்களுடைய கோபம் என்பது யாருக்கும் கெடுதல் நினைக்க வேண்டும் என்று சுயநல எண்ணத்தால் இதுவரைக்கும் வந்தது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையாது. உங்களுடைய கண் முன்னால் நடக்கக்கூடிய அநீதிகளையும் பொய்களையும் துரோகங்களையும் சகித்து கொள்ள முடியாத தர்ம கோபமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். நீங்கள் உங்களுக்காக கோபப்பட்டதை விட மற்றவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறுகள் நடக்கிறது, இவன் ஏமாற்றப்படுகிறான் என்று உங்களுக்குள்ள சில எண்ணங்கள் வரும் பொழுது அப்பொழுது வெளிப்படக்கூடிய கோபங்கள் இதுவரைக்கும் யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபமாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த உலகம் எப்போதும் கசப்பான உண்மைகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பது கிடையாது. நீங்கள் கோபத்தில் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சாட்டை அடி போல உண்மையாக இருந்தாலுமே அது எதிரில் இருக்கும் மனிதர்களின் அகந்தையை சுக்குநூறாக உடைத்து இதுவரைக்கும் எரிந்து கொண்டேதான் இருக்கும். என் பக்கம் நியாயம் இருக்கிறது என்ற உங்களின் அந்த ஒற்றை பிடிவாதத்தால் நீங்கள் ஆத்திரத்தில் கொட்டிய வார்த்தைகளை கேட்டு உங்கள் மீது உண்மையான பாசம் வைத்திருந்த பல நல்ல நண்பர்களும் நெருங்கிய உறவினர்களும் உங்களை விட்டு நிரந்தரமாக விலகியும் சென்றிருப்பாங்க. அப்படி விலகி சென்ற உறவுகள் இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இருப்பார்கள். இருந்தாலும் அவர்களை பிரிந்து விட்டமே என்ற ஒரு கோபமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருக்கும். இருந்தாலும் அவர்கள் செய்த தவறும் மிகப்பெரிய ஒரு தவறுதான். இருந்தாலும் அவர்களிடம் நாம் பேசாமலும் இருந்து கொள்ளலாம் என்கிற ஒரு மனநிலை. அந்த பக்கம் போகவா இந்த பக்கம் போகவா என்று தெரியாமல் நடுநிலையில் நீங்கள் நின்று கொண்டு சில நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஓட்டி கொண்டும் இருப்பீங்க. கோபம் தணிந்த பிறகு நீங்கள் வருத்தப்பட்டாலும் உடைந்த உறவுகளை மீண்டும் ஒட்டு வைக்க முடியாமல் உங்கள் கோபமே உங்களுக்கு பெரிய சுவராக நின்ற கசப்பான உண்மை உங்களுக்கு இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் தெரியவும் ஆரம்பிக்கும். நீங்கள் ஓடிய வாழ்க்கை, ஆனால் அது முடிவில் நீங்கள் தான் தனியாகவும் நின்றிருந்திருப்பீங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் ஓடி ஓடி உழைத்திருப்பீங்க. தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் ஒருபோதும் சோம்பேறியாக அமரத் தெரியாத ஒரு நபர்கள் அல்ல. எப்போதுமே ஓடிக்கொண்டேதான் இருப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய வேலையை முடித்து வந்தால் கூட வீட்டில் ஏதாவது ஒரு வேலைகள் செய்வது, பெற்றோர்களுக்கு உதவி செய்வது, துணைவிக்கு உதவி செய்வது போன்ற செயல்களை செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பீங்க. உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கியோ அல்லது குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவோ ஓயாமல் ஓடிக்கொண்டே இருந்த மாபெரும் ஓட்டப்பந்தயமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் உங்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். நம்மை நம்பியவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் ஒரு குறையும் வந்துவிடக்கூடாது என்று உங்களின் சொந்த விருப்பங்கள், ஓய்வு, தூக்கம் என அனைத்தையும் மறந்து இரவும் பகலும் உழைத்து கொண்டே இருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டேதாங்க இருந்தது. ஆனால் விசித்திரமாக நீங்கள் யாருடைய நல்வாழ்விற்காக உங்களுடைய இளமையையும் உழைப்பையும் தியாகம் செய்து ஓடினீர்களோ அவர்கள் தங்களின் இலக்குகளை அடைந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தவுடன் உங்களை தனித்து விட்டு அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சென்று விடுவாங்க. இறுதியில் திரும்பி பார்க்கும் பொழுது சுற்றிலும் மனிதர்கள் இருந்தாலும் உங்களுடைய மனதின் ஆழத்தில் யாரும் இல்லாத ஒரு மாபெரும் தனிமை படுகொலியில் நீங்கள் மட்டுமே நின்று கொண்டிருப்பதை உணர்ந்து உங்களுடைய இதயம் இதுவரைக்கும் கதறி அழுது கொண்டிருக்கும். நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்தீர்களோ அவர்களே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போன பிறகு சில ஏமாற்றங்களும் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் மனதிற்குள்ளேயும் மனவேதனைகள் ஏற்பட்டு விட்டது என்பது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. நாட்களும் வருடங்களும் போக போகத்தான் அதனை பற்றி நீங்கள் தெரிந்து மிகவும் வருத்தமடையவோ ஆரம்பிப்பீங்க. நம்முடைய நாட்களை நம்ம எத்தனை நாட்கள் வீணாக்கி விட்டோம், எத்தனை நாட்கள் நமக்கு கிடைத்தது, இவ்வளவு நேரங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம செலவு பண்ணியிருக்கலாம் என்று அனைத்தையும் நினைத்து கதறி அழுத நாட்களும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதான் இருக்கும். தினசரி இரவு தூக்கம் இல்லாமல் அழுத நாட்கள் இதுவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா? நான் கூறியது உண்மையா பொய்யா? நான் ஏதாவது பொய்யாக கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் கூறியது சரியாக இருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள், அதனையும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, நாளை முதல்
இவ்வளவு காலம் உங்களுடைய நேர்மையான பேச்சுக்காகவும் தார்மீக கோபத்திற்காகவும் உங்களை இந்த உலகம் தவறாக புரிந்து கொண்டு தனிமையில தவிக்க விட்டிருக்கும். கடந்த கால போராட்டங்களையும் நீங்கள் சிந்திய கண்ணீரின் பின்னணியையும் முந்தைய பகுதியில் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறும்? வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு எப்படி இலக்கை தாக்காமல் திரும்பாது என்று நீங்கள் நினைப்பீர்களோ அதே போலத்தான் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை மாபெரும் வெற்றிகளை மட்டுமே இலக்காக கொண்டு அதிவேகமாக மாறப்போகின்ற ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எதில் கால் வைத்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள், நீங்கள் தொடங்கக்கூடிய புதிய வேலைகள் என அனைத்திலும் நீங்கள் நினைத்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்த உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயம் நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இவ்வளவு காலம் உங்களை வாட்டி வதைத்த ஏமாற்றங்கள், உங்களை முடக்கி போட்ட கடன்கள் மற்றும் உடைந்த உறவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் அனைத்தும் இந்த ஒரு மாற்றத்திற்கு பிறகு பனி போல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகவும் ஆரம்பிக்கும். அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானின் சுபமான பார்வை மற்றும் கிரகங்களின் சாதகமான சஞ்சாரத்தால் உங்களுடைய வாழ்வில் இழந்த அத்தனை கௌரவங்களும் பணப்புழக்கமும் மீண்டும் உங்களை தேடி வரவோ ஆரம்பிக்கும். வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் உறுதி செய்யவோ ஆரம்பிப்பீங்க. உங்களை ஒரு முரடனாகவும் கோபக்காரனாகவும் பார்த்த ஒரு சமுதாயம் இனிமே உங்களின் தாராள குணத்தையும் புத்திசாலித்தனத்தையும் போற்றி பாராட்டவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய ஒளியும் புதிய மனிதர்களின் பேராதரவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து ஒரு வசந்த கால சாம்ராஜ்யம் உங்களுக்காக உருவாகவும் தொடங்கும். அதனையும் நீங்கள் போக போக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட தடைகள் இப்போ உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறப் போகிறது என்று தெரியுமா? தனுசு ராசியான நீங்கள் கிரகங்களின் அதிரடியான மாற்றங்களும் அதே ராசியான உங்களின் தனுசு ராசிக்கு மாபெரும் உந்து சக்தியாகவே மாறப்போகிறது. அந்த கிரகங்களின் மாற்றத்தினால் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எது நினைத்தீர்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது. இவ்வளவு காலம் நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் கடைசி நேரத்தில் முட்டுக்கட்டைகளால் தடைபட்டும் நாம் எதற்கும் லாய்க்கில்லையோ என்ற ஒரு விரக்தி உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். உங்களை சுற்றி இருந்த அத்தனை தடைகளும் எதிரிகளின் சதி திட்டங்களும் சுக்குநூறாக உடைந்து சிதறவும் ஆரம்பிக்கும். தேங்கி நின்ற ரயிலை போல நகராமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போல அசுர வேகத்தில் முன்னேற தொடங்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள், இழுபறியாக இருந்த அரசு வேலைகள் அனைத்திலும் சில நாட்களிலே மிக மெலிதாகவே முடிந்துவிட்டு உங்களை ஒரு பிரம்மாண்டமான வெற்றியான ஒரு மனிதராக இந்த ஒரு உலகமானது உங்களை பார்க்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு எது செய்தாலும் தடைகளாக மட்டுமே இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு நிலைமைக்கு போய் நல்ல ஒரு அளவுக்கு வெற்றியையும் புகழையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கிடைக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா, நடக்கப் போகிறதா, நடக்கவில்லையா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். இதில் ஏதேனும் கேள்விகளும் கவலைகளும் ஏதேனும் சந்தேகங்களும் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி. ஆரம்பிப்பீங்க. இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட தடைகள் இப்போ உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறப் போகிறது என்று தெரியுமா? தனுசு ராசியான நீங்கள் கிரகங்களின் அதிரடியான மாற்றங்களும் அதே ராசியான உங்களின் தனுசு ராசிக்கு மாபெரும் உந்து சக்தியாகவே மாறப்போகிறது. அந்த கிரகங்களின் மாற்றத்தினால் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எது நினைத்தீர்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது. இவ்வளவு காலம் நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் கடைசி நேரத்தில் முட்டுக்கட்டைகளால் தடைபட்டும் நாம் எதற்கும் லாய்க்கில்லையோ என்ற ஒரு விரக்தி உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். உங்களை சுற்றி இருந்த அத்தனை தடைகளும் எதிரிகளின் சதி திட்டங்களும் சுக்குநூறாக உடைந்து சிதறவும் ஆரம்பிக்கும். தேங்கி நின்ற ரயிலை போல நகராமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போல அசுர வேகத்தில் முன்னேற தொடங்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள், இழுபறியாக இருந்த அரசு வேலைகள்
அனைத்திலும் சில நாட்களிலே மிக மெலிதாகவே முடிந்துவிட்டு உங்களை ஒரு பிரம்மாண்டமான வெற்றியான ஒரு மனிதராக இந்த ஒரு உலகமானது உங்களை